ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வெஜிடபிள் பிரியாணிக்கு ரெடி பண்ணிக்கிறோங்க. எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, கல்பாசி, ஏலக்காய் 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அது கூடயே வெங்காயம், மிளகாய் சேர்த்துட்டு இதை 2 நிமிஷம் வதக்கிட்டு எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் இதில் கேரட்டு, பீன்ஸு, பட்டர் பீன்ஸு, பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன். வெஜிடபிள் எதுனாலும் சேர்த்துக்கோங்க. நின்றுட்டு இருந்த காய் விதத்தை நான் சேர்த்துருக்கேன். பட்டர் பீன்ஸு, பச்சை பட்டாணி, காய்க்கு தேவையான உப்பு, இது கூட தக்காளி சேர்த்துட்டு இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையுமே நம்ம 2 நிமிஷம் நல்லா காயை வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு இதை வதக்கி விட்டுக்கலாம். 200 கிராம் அரிசிக்கு நான் எடுத்துருக்கேன். அப்போ டீஸ்பூன் அளவு வச்சு எடுத்தீங்களாக்கும் சரியாக வரும். டேபிள் ஸ்பூன்னா 1/2 ஸ்பூன் வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா பிரியாணிக்கு மசாலா ரொம்ப போட்டுறக்கூடாது. மசாலா போடும்போது பிரியாணி டேஸ்ட் இருக்காது. அதனால் பிரியாணிக்கு மசாலா கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ காய் ஓரளவுக்கு நம்ம வதக்கி எடுத்தாச்சு. இப்போ நான் ஜீரா ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ 10 நிமிஷம் தான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி வடிச்சிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி நான் இங்கிட்ட சூடாக்கி வச்சுருக்கேன். இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கோங்க. ரைஸ் எல்லாம் சைடில் இருந்தால் எடுத்து விட்டுக்குங்க. சாதம் நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். அருமையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா ஜம்முன்னு வாசனையாக இருக்குது. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. எப்பயுமே இறக்க போகும்போது தான் நான் சேர்த்துக்குறேங்க. அப்போ தான் நமக்கு அந்த பிரியாணி சாப்பிடும்போது நல்லா அந்த நெய் வாசனையோட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா குலையாமல் இருக்குங்க பிரியாணி. உங்களுக்கு பார்த்தாலே நான் எடுக்கும்போதே தெரியும். அடியும் பிடிக்கல. அருமையான வெஜிடபிள் பிரியாணி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.